வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். தன்னுடைய மகனுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து அழகு பார்த்த போதும் சரி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் அன்புமணி தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை முன்னிறுத்தியதும் சரி, அப்பெல்லாம் வராத கோபம், ஆதங்கம், விமர்சனம் எல்லாம் காலம் கடந்து இப்போ திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். தலைமை பண்பே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய மகன் மீது வைத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு இயக்கம் அல்லது அமைப்பு அது ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி செல்லுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய நிலையாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சி உருவான பொழுது மதிப்புக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்ட கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான நிலையில வந்து அவரே செயல்பட ஆரம்பித்தாரு. அது அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழலுக்கு வந்து அவரை இழுத்து சென்றிருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இத வந்து 2 கூறுகளா இத பார்க்கலாம். ஒண்ணு, அ அரசியல்ல இருக்கக்கூடிய உறவு முறைகளின் அடிப்படையில அரசியல் செய்பவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு கால சூழல்ல, பல்வேறு காலகட்டத்தில வந்திருக்கு. இந்திரா காந்தி அம்மையார், சஞ்சய் காந்திக்கு கூட வந்து முரண்பாடுகள் இருந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நிலை ஏன் சமீபத்தில வந்து திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும், திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் கூட சில நேரங்கள்ல வந்து கருத்து வேற்றுமைகள் வந்து இருக்கிறது. அப்படியே தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் கான்டெக்ஸ்ட்ல எல்லா எல்லா மாநிலங்கள்லயும் அது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு தேசிய அளவுல. ஆனா அப்படி வருகின்ற பொழுது வந்து அது பெரிய பிரச்சனையா வராத காரணம் கருத்து வேற்றுமை என்பது தங்களுடைய செயல்பாட்டு உக்திகள்ல வந்து மாறுபட்ட நிலைகளை வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க பேசுவாங்க. அதற்கு பிறகு ஒரு கருத்து ஒற்றுமை வந்துவிடும். இங்க வந்து வேற்றுமை வந்ததற்கான அடிப்படையா வந்து நாம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, கொள்கையோ அல்லது கருத்தியலோ வந்து இவருடைய வேற்றுமைக்கு வரல. நேற்றைக்கு கூட வந்து அவ்வளவு தூரம் பேசுற திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வேண்டாம். அது வந்து ஒரு நாட்டிற்கு தீங்கான ஒரு அமைப்பு. அது வந்து ஒரு சனாதன கட்சி. நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை வந்து சமத்துவ கொள்கை, ஜனநாயக கொள்கை. அதனால அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கக் கூடாது. அப்படின்னு நான் வந்து அன்புமணி கிட்ட சொன்னேன். ஆனா அன்புமணி அவங்க கிட்ட தான் கூட்டணி வைக்கணும்னு அன்புமணியும் அவருடைய மனைவியும் வந்து என்ன வந்து வற்புறுத்துனாங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட, கொஞ்சம் நம்ம வந்து இதுல அவரோட ஸ்டேட்மென்ட்க்கு கொஞ்சம் மதிப்பளிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் கெயின்ஸ் பத்தி பேசுறாரு. நாங்க அதிமுக கூட போயிருந்தா, நாங்க ஒரு 4 சீட்டு வந்திருப்போம், இல்ல 2 சீட்டு வந்திருப்போம். வந்திருக்க மாட்டாங்கன்றது வேற. அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. நீங்க பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்லாம் வந்து வச்சுலாம் பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. அ அப்போ வந்து அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன வச்சு, இந்த அமைப்பை வைத்து, தனிப்பட்ட லாபங்களை தேடுவதில தான் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து சிக்கல் வந்து இருக்கிறது. அன்புமணி அவர்களும், சௌமியா அன்புமணி அவர்களும் எதற்காக வந்து இவர வந்து வற்புறுத்துனாங்க பிஜேபி கூட்டணிக்கு? பிஜேபி தான் வந்து கருத்தியல் ரீதியா நல்ல கட்சி, நல்ல அமைப்பு என்று வற்புறுத்துனாங்களா? அப்படின்னா இல்ல. அது அவரே சொல்றாரு. நெறைய சீட் வந்திருக்கும். நாங்க போனோம். அவங்க வந்து வற்புறுத்தியதற்கு, மகனும், மருமகளும் வற்புறுத்தியதற்கு இணங்கினார் திரு ராமதாஸ் அவர்கள் என்றால், எந்த அடிப்படையில இணங்கி இருப்பார்ன்னு ஒரு கேள்வி வருது. ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கணும்ல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குன்னா, பாஜக சொன்ன அவங்க பாஜக வந்து எந்தெந்த வகையெல்லாம் மிரட்டுனாங்க, உங்கள என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னத ராமதாஸ் அவர்களிடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ அத சொல்லுகின்ற பொழுது, சரி மகனும், மருமகளும் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற நிலையில தான் எடுத்திருக்காருன்றத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஆக ஒட்டுமொத்தமாவே இது சுயநலத்தின் அடிப்படையில எழுந்திருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை, சுயநலங்கள். இது 2 பேருடைய தனிப்பட்ட சுயநலங்களுக்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு போட்டி, ஒரு கருத்து வேற்றுமை என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல வந்து பொலிட்டிக்கலா எந்த வேல்யூவும் இல்ல அப்படின்றத நாம பார்க்க வேண்டியது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வராதா? ஏதாவது ஒரு கட்சி உடையாதா? கரையாதா? அத வந்து நாம முழுங்கி ஏப்பம் விடலாமா? அப்படின்னு பாஜக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கு. நேத்து அவர் சொல்லும் பொழுது கூட லிட்டரலா கால்ல விழாத குறையா என்ன கெஞ்சுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. பாஜக உண்மையிலேயே பாமகவுடைய வாக்கு வங்கியை குறி வைத்து இதுல ஏதாவது பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைய ஊதி பெருசாக்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல இப்போ பாமகவுடைய வாக்கு வங்கி வந்து
மற்ற திராவிட கட்சிகளுக்கு வந்து சிதறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறது? எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு ஆபத்தான ஒரு அமைப்பு. அதுவும் அதை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து எத்தகைய வந்து ஒரு மிரட்டல் தொனி கொண்ட, அல்ல வந்து ரொம்ப கீழ்த்தரமான, நாலாந்தரம்ன்றத விட கடந்து ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான அரசியல முன்னெடுக்கிறாங்கன்றத நம்ம பேசிட்டு வரோம். ஆனா அதுக்கு வந்து இந்த கடந்த 1 வாரத்துல வந்து 2வது முறை வந்து பிஜேபியினுடைய நிலைய, ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைய வந்து இந்த இது சொல்லுவாங்க இல்லையா? வ கட்டியம் கூறுவது, இல்ல வந்து சாட்சியம் சொல்றதுன்னுவாங்க இல்லையா? சாட்சியம் சொல்வது போன்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ரொம்ப இயல்பா நம்முடைய முதலமைச்சர் போய் பிரதமர முதலமைச்சர் என்கின்ற இடத்துல போய் பார்த்தாரு. அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து இடிக்குலாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பிஜேபி போய் பார்த்தாங்கன்னாங்க. இவங்க அதுக்கு போலன்றது ஒரு பக்கம். ஆனா அப்படி போய் பார்த்தா பிஜேபி ஈல்ட் ஆகும்ன்னும் போது, பிஜேபியினுடைய முகத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிழிச்சாரு. அவங்க ரொம்ப கேவலமானவங்க. யாராவது போய் தப்பு பண்ணவங்க போய் அவங்க கால்ல விழுந்து எங்கள வந்து ஏத்துக்கங்கன்னு சொன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அந்த தவறுக்கு துணை போகிற ஒரு மிக மட்டமான ஒரு நிலையில தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிறதுன்றத அவரு தோல உரிச்சு காமிச்சாரு. 2வது இப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பிஜேபியினுடைய முகத்திரையை கிழிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மகனும் அவர் வந்து சொன்னது, மகனும் மருமகளும் வந்து என்னிடத்துல வந்து பிஜேபி கூட்டணியில இருந்தா தான் நமக்கு நல்லது. நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். அப்படின்லாம் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா, நமக்கு வந்து அந்த மாதிரியான சந்தேகம் வந்திருக்காது. இல்ல வந்து அந்த மாதிரியான நிலை புரிந்திருக்காது. கால புடிச்சிட்டு என்ன வந்து கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது, அப்ப நீங்க பிஜேபி எனக்கு மிக கொள்ளி வைக்கிற நிலைமை வந்துரும் ஆ அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப வந்து கரெக்ட்டா சொன்னீங்க. அப்போ தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வேன் என்கின்ற அளவுக்கு அன்புமணி மிரட்டப்பட்டிருக்கார் பிஜேபியால. அப்படின்றத திரு ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இதுல வந்து பிஜேபி அப்ப இது ஒண்ணு. நீங்க சொல்ற மாரி பிஜேபி வந்து பிஜேபியோட பாலிடிக்ஸ் எப்படின்னா, அவங்களுடைய நம்பர்ஸ் இன்கிரீஸ் பண்றது அவங்களால முடியாது. பல மாநிலங்கள்லயே முடியாதுன்னும்போது தமிழ்நாட்டுல முடியாது. அதனால அங்க அவங்க என்ன யுக்தி பண்ணுவாங்கன்னா, நம்பர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு பதிலாக அவர்களுக்கு எதிர்ப்பு நம்பர்ஸ உடைக்கிறது. அப்ப அவங்க நம்பர் அப்படியே தான் இருக்கு. அது இன்கிரீஸ் பண்ணவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல 1, 2 ஏதாவது கூட்டணி கட்சின்ற முறையில கொஞ்சம் லேசா சேர்ந்தது அப்படின்னா, அந்த நம்பர விட எதிர்க்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் உடைஞ்சு சுக்கு நூறா போச்சுன்னா, இவங்க மேல வரலான்றத இந்த அரசியல தான் அவங்க வந்து பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்ச்சியா கடைபிடிச்சுட்டு வராங்க. அப்படிதான் பண்ண முடியுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஒருவேளை இன்றைக்கு வந்து எல்லோரும் வந்து கருத்து சொல்ற மாரி, அல்ல வந்து எதிர்பார்க்கிற மாரி, பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பிளவு வந்தது அப்படின்னா கூட, அதனுடைய பலன் வந்து நிச்சயமா வந்து பிஜேபிக்கு வந்து நேரடியா வந்து இதுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்க போமாட்டாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்கும். திமுகவா இருக்கும். இல்ல 1, 2 பேர் வந்து அதிமுகன்ற மாரி தான் இருக்குமே தவிர, கண்டிப்பா பிஜேபியா இருக்காது. ஆகவே பிஜேபிக்கு லாபம் எந்த வகையிலனா, இந்த மாரிலாம் ஒரு குழப்ப ஒரு சூழல் இருந்ததுன்னா, இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன்ல வந்து பிஜேபி மேல ஒரு அவர்ஷன் இருக்கு இல்லையா? அந்த அவர்ஷன்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு நிலைய, சூழலை இதுல எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அன்புமணியுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா தெரியுது. பாஜகவோட கூட்டணியில போனா தான் நமக்கு ஏதாவது அமைச்சர் பதவி ஏதாவது கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல அவர் உறுதியா இருக்காரு. ஆனா பாஜகவோட போனது தான் தப்பு. அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து தோத்துட்டு நிக்கிறோம் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. ஆனா அதிமுக இப்ப பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வர்றதுனால பாமக 2ஆக பிளவுபட்டு அதில் ஒரு பகுதி திமுகவை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. அப்படி திமுகவை நோக்கி அவர்கள் வந்தால் விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் வந்து கேள்வியா இன்னைக்கு நிக்குது. எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து 2மே வந்து ஒன்றோட ஒன்று இணைந்தது தான். நீங்க 2வது பகுதியில கேட்ட அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கும், இன்னைக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்ததுனால நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றோம். நான் முதல்லயே சொன்னேன். இது அன்புமணி அவர்களாக இட்டு சென்றது, அன்புமணியோட பார்வை வந்து பிஜேபி மேல இருக்கிறது தான் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடியே இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் கூட்டணிய உடைச்சுட்டு போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப ஏற்கனவே வந்து பிஜேபியின் மேல வந்து ஒரு பிஜேபி மேல ஒரு அவர்ஷன் இல்லாம பிஜேபியோட இணங்கி போலான்ற நிலையில திரு ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் செஞ்சிருக்காரு. மிக முக்கியமாக 2011 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தோம். அது மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருந்தது. நம்பர் கேம்ஸ் படி பார்த்தா அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கணும். ஆனா அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் குறிப்பா எலக்ஷன் கமிஷன் போன்ற மிஷினரியே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை திமுக கூட்டணிக்கு எதிராக கட்டமைச்சாங்க. இல்லாத ஒரு குற்றச்சாட்ட 2ஜி குற்றச்சாட்ட வந்து நீங்க வந்து கொண்டு வந்து இன்னைக்கு அது ஒண்ணும் இல்லன்னு ஆயிடுச்சு. ஆனா அன்றைக்கு வந்து அது பேசப்பட்டது ஒரு நோஷனல் ஃபிகர வச்சு பேசி ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையினால வந்து அது அந்த கூட்டணி அன்றைக்கு வீழ்த்தப்பட்டது. அந்த கூட்டணி வீழ்த்தப்பட்டதுக்கும் சமூக சூழல்ல இருந்த சூழலுக்கும் வெவ்வேறு நிலை இருந்தது. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணி அப்ப அந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச பிறகு கூட
குறிப்பா எங்க தலைவர் எழுச்சி தமிழரே பல நேரங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. நெறைய பேர் சொல்றாங்க, இது வந்து பிஎம்கே, விசிகேவோட அலையன்ஸ்னால வந்து பாதிப்புன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தொகுதிகள்ல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் பட்டியல் எடுத்து வச்சுட்டு, அ தலித் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள், குறிப்பாக எம்பிசி அதிகமா இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல விசிகே நின்ன இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. பாமக நின்ன இடத்துலயும் வந்து தலித் வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்லாம் சொல்லி, உள்ளாட்சி தேர்தல்ல வந்து விசிகேவும், பாமகவும் ஒண்ணா நிக்கணும்லாம் வந்து ஒரு ப்ரொபோசல்லாம் குடுத்தாரு. ஆனால் திடீரென்று அதெல்லாம் உடைச்சுட்டு, தர்மபுரியில வந்து ஒரு சாதி வெறியாட்டத்தை, ஒரு கொலைய வந்து நிகழ்த்தக்கூடிய வகையில வந்து ஒரு சம்பவத்த நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் மோசமான நிலைக்கு போனது. இந்த இடத்துல தான் வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அப்போ வந்து இளவரசன் திவ்யா. தேவர் சிந்து வேலை. என்ன சூழல்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஆர்எஸ்எஸ் வந்து பூந்து விளையாடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு களத்த வந்து உருவாக்குனாங்க. எங்க தலைவர் எழுச்சி தமிழர் கூட பல நேரங்கள்ல வந்து சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள், இன்னும் குறிப்பா திரு குருமூர்த்தி போன்றவர்கள் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் கூட வந்து அணுகியிருக்காரு. அணுகி என்னன்னா, நீங்க கம்யூனல் கார்ட ப்ளே பண்ணுங்க. காஸ்ட் பாலிடிக்ஸ் எடுங்க. நீங்க எதுக்கு வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ பேசுறீங்க? விசிகா எதுக்கு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுது? விசிகா வந்து முழுக்க முழுக்க வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ் பேசணும். அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஆனா தலைவர் எழுச்சி தமிழர் அவருக்கு இருந்த ஒரு கிளாரிட்டில அவர் வந்து ஜென்யூனா வந்து அம்பேத்கரிய பாதையில செல்றதுனால அத வந்து புறந்தள்ளிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வலையில விழுந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வலையில ஆர்எஸ்எஸ் வலையில குறிப்பா குருமூர்த்தி அவர்கள் மூலமா விழுந்ததனுடைய விளைவுதான் நீங்க வந்து இளவரசனுடைய கொலைக்கு வித்திட்டது. அப்போ இந்த சூழல்ல இருந்து அப்படியே போனவரு ராமதாஸ் அவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனா அவங்க பையன வந்து கைய பிடிச்சு பிஜேபி பாதையில கொண்டு போய் விட்டவரு ராமதாஸ் அவர்கள் தான். இப்ப இன்னைக்கு கூட வந்து அவர் வந்து இந்த இவ்வளவு சூழல் நெருக்கடியில கூட ஒரு இடத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கு ஆபத்தான கொள்கையை வச்சிருக்கு, கோட்பாட்டை வச்சிருக்குன்னு அவர் சொல்லல. அவர் முழுக்க முழுக்க பேசுறது என்னன்னா பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ பத்தி தான் பேசுறாரு. அரசியல் லாபங்களை பற்றி தான் பேசுகிறாரே தவிர கருத்தோ கொள்கையை பற்றி பேசல. அப்ப ஒரு பாயிண்ட் என்ன கிளியர்னா, எனக்கு வந்து ஒரு கட்சி உடையணும், போணும்ன்றதெல்லாம் என்னோட விருப்பம் கிடையாது. அது அவங்களோட செயல்பாடு. அவங்க அதுக்கு ஏத்த மாரி மக்கள் வந்து இது பண்ண போறாங்க. சில பேர் வந்து ஊகிக்கிற மாரி அது மாரி இன்னொன்னு தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்பு இல்லன்னு கூட சொல்லுவேன் நானு. அ நீங்க ஒரு இதுவா கேட்கிறீங்க. ஒரு ஊகத்தின் அடிப்படையில கேட்கிறீங்க. அது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற முறையில நான் சொல்லணும்னு நெனச்சா, எந்த சூழல்லயும் அது எத்தன பிரிவானாலும், பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற அந்த அடிப்படை கருத்தியலை கொண்ட எந்த அமைப்போடவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பயணிப்பதற்கான வாய்ப்பே இல்லை, 1. அத வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய இந்த கூட்டணியுடைய தலைமை தாங்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த நிலைப்பாடுல மிக 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 உறுதியாக இருக்கிறார் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆகவே அப்படியெல்லாம் அத்தைக்கு மீச முளைச்சான்ற கதையெல்லாம் வந்ததுன்னா கூட அதுக்கான சூழலே இல்ல அப்படின்றது தான் என்னோட பார்வையாக இருக்கிறது. ஏன்னா, அவங்க டிஃபர் ஆகி போறதே வந்து ஐடியாலஜிக்கலா இதே திரு ராமதாஸ் அவர்கள், நான் வந்து ஆரம்ப நாள்ல இருந்து அம்பேத்கரை பேசியிருக்கிறேன். அம்பேத்கருக்கு அவர் தான் சொல்லுவார்ல அடிக்கடி. நான் அம்பேத்கருக்கு ஊர் ஊரா போய் சிலை திறந்தேன். நான் தைலாவரத்துல கூட வச்சிருக்கேன். அப்படின்லாம் சொல்றாருல்ல. அம்பேத்கர பேசுறேன், மார்க்ஸ பேசுறேன். அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபியோடு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிறார். இது என்னுடைய அடிப்படை கருத்தியலுக்கு எதிரானதுன்னு ராமதாஸ் சொல்வாரா? அப்படி சொன்னா கூட நம்புறதுக்கான சூழல் வந்து இல்லன்றதும் வேற. ஏன்னா கடந்த காலங்கள்ல அது மாரி பேக் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம அவர் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ பத்தி பேசுறார். பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ்ல ஏற்படுற ஒரு ஒரு ப சூழல நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா இருக்கிற ஒரு கூட்டணியில வந்து அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான கட்சி தொண்டர்கள் பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாமகவுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வோட் பேங்க் வந்து இப்ப யார் பக்கம் போக போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதனால் வரைக்கும் இருந்த சட்டமன்ற தேர்தல்ல பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது? அதே தாக்கத்தை வரக்கூடிய 2026ல அவங்களால ஏற்படுத்த முடியுமா? இப்ப கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும்பொழுது கூட்டணியில அவங்களோட பார்கெனிங் பவர் குறையாதா? பா பாமக வந்து என்ன மாதிரியான ஒரு இத நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இல்ல வந்து அவர்களுக்கு வாக்களிப்பது பத்தி சொன்னீங்க. 2011க்கு பிறகு வந்து அவர்கள் அரங்கேற்றிய அந்த சம்பவங்கள்னால, பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள், சமூகத்துக்கு கடந்து கூட வந்து சில ஒரு ஒரு சின்ன போர்ஷன் வந்து வாக்களிச்சதெல்லாம் இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல. அதெல்லாம் 11க்கு அப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஆனா 16ல என்னன்னா அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க.
மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு பெரிய கேம்பெயின்லாம் நடத்தி எல்லாம் பண்ணாங்க. அப்ப என்னன்னா, அப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து என்னை போன்றவர்களாலே உணர முடியுது. நகர்ப்புற பகுதிகள்ல வந்து ஏன்னா அன்புமணிக்கு வந்து ஒரு யங் லீடர்ன்ற ஒரு இதுவும், அவர் உடனே வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன யுகத்துக்கு ஏற்றார் மாரி வந்து மைக் எல்லாம் போட்டுட்டு, கார்ட்லெஸ் மைக் எல்லாம் போட்டுட்டு ஒரு இதெல்லாம் ஒரு போஸ்டர் குடுத்தாரு. வடிவேலு கட்டமைக்கிற மாரி கட்டமைச்சாரு. அதற்கு சில பேர் அ ஈல்ட் ஆனாங்க. ஏன்னா நான் தனிப்பட்ட முறையிலேயே அதாவது நான் சொல்றது வந்து சமூக அடிப்படையில் இல்லாம, சமூகத்தை கடந்து எம்பிசிஸ கடந்து கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் மெட்டீரியலைஸ் ஆச்சு. ஆனா தொடர்ச்சியா அவருடைய வாக்கு வங்கி டிட்டீரியேட் ஆயிட்டே தான் வருது. என்ன காரணம்னா, நீங்க ஒரு ஒரு கம்யூனலா வந்து அவங்களுக்கு போட்டவங்க, கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் பண்ணணும் அவருன்னு போடல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திரு ராமதாஸ் அவர்கள் சமுதாயத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற பொழுது, அவர் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் வன்னியரு. வன்னியர்கள் தான் நாம வந்து மத்தவங்க எல்லாரையும் அ ஒடுக்கணும், அடக்கணும். அப்படி வந்து பண்ணல. நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றது, வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனா இருக்கிறது வேற. ஆனா மத்தவன்லாம் எவனுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல யாரும் போமாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பேட்டர்ன் பண்ணவங்க எல்லாருமே, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து சமூக அடிப்படையில ஒன்று சேர்ந்தவங்க எல்லாமே, இந்த சமூகத்திற்கான நலன்கள், குறிப்பா வந்து இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்ல இன்னும் கூடுதலா வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து பேட்டர்ன் பண்ணாங்க. ஆனா இவர் எப்படி வந்து ஹேட்ரட் பாலிடிக்ஸ் பண்ணோனே, அதுல நெறைய பேர் பேக் ட்ராக் பண்ணிட்டாங்க. இப்ப அதுல வந்து இருக்கிறவங்க யாருன்னா, அறியாமையில நீங்க வந்து பெரிய அளவுல படிப்புன்றத விட பெரிய அளவுல வந்து புரிதல் இல்லாதவங்க, அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து சமூகத்தின் அடிப்படையில அத வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அத தான் இப்ப அவரு தக்க வச்சுட்டு இருக்காரு. ஆகவே வந்து நீங்க வந்து அவர நம்பி தான் வந்து அப்படியே அந்த சமூக வாக்குகள்லாம் இருக்கு போகுதுன்றதெல்லாம் இல்ல. அதே மாரி அவர் அலையன்ஸ் சேரும்பொழுதும் கூட வந்து எப்படி வோட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, நீங்க ஓவரால் வோட் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 60% தான் பார்ட்டி வோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்றது. 60 இல்ல 65 இருக்கும். மீதி 35 வந்து இட்ஸ் ஓப்பன் பேங்க் தான். அது மாறுறது தான் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். அந்த ஓப்பன் பேங்க்ல இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர் ஒரு அலையன்ஸ்ல போய் இருக்கும் பொழுது, சரி இந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர் வந்தாருன்னா இந்த சமூகத்திற்கான உரிமைகளை பெறுவாருன்ற நம்பிக்கை கடந்த காலங்கள்ல இருந்தது. ஆனா தொடர்ச்சியா அவருடைய நடவடிக்கைகள் குறிப்பா வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் போதெல்லாம் வந்து அவரோட சாயம் வந்து முழுமையா வெளுத்துருச்சு. நீங்க யார கேட்டாலும் 2019 தேர்தல்ல எதுக்காக அதிமுகவோட அவர் கூட்டணி வைத்தார்ன்னு கேட்டா ரொம்ப அப்பட்டமா வந்து அது வந்து பெட்டி பாலிடிக்ஸ் நாட் ஒன்லி பிஇடிடிஒய் தமிழ்ல இருக்க பெட்டி பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு போனாங்க. அது எல்லாருமே வந்து அத வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழல். ஆகவே அந்த ஓட் பேங்க்ன்றது இன்னும் அந்த மைனரா இருக்கக்கூடிய ஓட் பேங்க் இருக்கும். நீங்க சொன்ன மாரி தலைவர்கள், தொண்டர்கள்னு பிரிவது வந்து எப்பவுமே நடக்கும். எல்லா அமைப்புகள்லயுமே நடக்கும். அந்த மாதிரியான தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் அல்லது 2ஆம் கட்டத்துல லீட் பண்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, பவர் மைண்ட் செட் இருக்கும். எதிர்பார்ப்பு மைண்ட் செட் இருக்கும். சரி இவரு யங்கா இருக்காரு. அன்புமணி வந்து இளையவரா இருக்காரு. இவரு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கட்சிய கொண்டு போறது இவரு தானே. அப்படின்ற நிலையில அவங்க அங்க போவாங்க. ஆனா கீழ டவுன் த கேடர் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்பவுமே என்னன்னா, லாயல்ட்டிய வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. அதுதான் நீங்க சொல்ற அந்த அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது திரு ராமதாஸ் அவர்கள் தான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இவர் பண்ண பாலிடிக்ஸ் வந்து மேடைகள போட்டு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, அந்த மீடியா ஹைப்ல வந்து பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு அன்புமணி. ஆனா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களோடு நேரா இன்டராக்ட் பண்ணி, அவர் ஒவ்வொரு முறையுமே வந்து அந்த மாரி இன்டராக்ட் பண்ணி தான் வந்து சமூக வாக்குகள சேர்த்திருக்காரு. ஆகவே அவருக்கு தான் வந்து அந்த ஹோல்டு இருக்குன்றதாக நான் புரிந்து கொள்கிறேன். 2009க்கு அப்புறம் இந்த டேபிள்ஸ் ஆர் டர்னிங் அப்படிங்கிறத நம்மளால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம பார்க்க முடிஞ்சது. பாமக, விசிகாவுடைய அந்த ஜேர்னியை 2009க்கு அப்புறம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாமக படிப்படியா இறங்கி 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 இன்னைக்கு வந்து ஒரு சின்னம் கூட பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. விசிக படிப்படியா ஏறி இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்கள், சின்னம் வாங்கி இருக்கிறீர்கள். வாட் சேஞ்ச் த டேபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? இன்னைக்கு வந்து திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு தலைமைத்துவ பண்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது உண்மைதான். அத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவரே சர்டிபிகேட் குடுத்துட்டாரு. ஆனா, அதே பண்பு அவரிடத்திலும் இல்லை என்பதுதான் வந்து முழுமையான உண்மை. அவர் வந்து எத்தன முறை வந்து அவரோட ஏஜ்க்கு, அவருடைய அனுபவத்திற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரு, இல்ல வந்து நிறுவனர் என்ற நிலையில இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது. அப்படின்ற மாரி ஒரு வெறுப்பு அரசியல வந்து விதைச்சதுல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக திரு ராமதாஸ் அவர்களை பார்க்கிறேன்.
நீங்க எத்தனையோ கட்சிகள் மாறுபட்ட நிலையில இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு பிஜேபி வந்து கொள்கை அளவுல எதிரி. இல்ல தலைவர் எழுச்சி தமிழருக்கு கொள்கை அளவுல வந்து பிஜேபி எதிரி. எனக்கு பிஜேபி கொடியை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. பிஜேபி காரங்கள பார்த்தா இப்படிலாம் பேசுறாங்களா? இல்ல இப்ப அப்போ சமீபத்துல கூட நயனா நாகேந்திரன சந்திச்சோனே ஏர்போர்ட்ல சிரிச்சு பேசி அவருக்கு வாழ்த்துக்கள் அதுதான் சொன்னாரு. சொல்றேன். நீங்க நீங்க வந்து திரு ராமதாஸ் அவர்கள் மரம் எப்படி இருக்கோ அப்படித்தானே அதுல இருக்கக்கூடிய பழம் இருக்கும், கனி இருக்கும்னு கலைஞர் சொன்னார் இல்லையா? அந்த மாரி நீங்க வந்து மரமாக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவரிடத்துல என்ன பண்பு இருக்கிறதோ, அந்த பண்புக்கூறு தான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. அவரு இதுல வந்து என்னன்னா, அவருக்கு அந்த தலைமைத்துவ பண்பு இல்லை என்பதுதான் வந்து இன்றைக்கு வந்து தலைமைத்துவ பண்பு ஒரு நிறைவான தலைமைத்துவ பண்பு கொண்டவராக ம மகத்தான தலைவராக தலைவர் எழுச்சி தமிழ் இருக்கிறது தான் அந்த டிரான்சிஷனுக்கே காரணம். ஒன் லைனர் தான். ஹி இஸ் எ வெரி ஜென்யூன் லீடர் அவ்வளவுதான். நீங்க வந்து அவங்க வாரிசிலே சொன்னா தே ஆர் ஆல் சோ கால்ட் லீடர்ஸ் அவ்வளவுதான். லீடரா இருக்காங்களே தவிர லீடர்ஷிப் கிடையாது. இங்க வந்து அவர் வந்து ஒரு நிறைவா அதனால தான் வந்து நீங்க வந்து நீங்க பாருங்க அவரு இப்ப இன்னைக்கு இந்த தேர்தல்ல கூட நம்பர் கேம்ஸ் வச்சு அவர் அரசியல் பண்ணல. இன்னைக்கும் ராமதாஸ் நம்பர் கேம் தான் பேசுறாரு. நாங்க 2 ஜெயிச்சிருப்போம், 4 ஜெயிச்சிருப்போம்ன்றாரு. நாங்க நம்பர் கேம்ஸ வச்சே தலைவர் எழுச்சி தமிழர் பேசல. வி ஆர் நாட் பாதர்ட் அபௌட் நம்பர்ஸ்ன்றாரு. நாங்க அடுத்த ஜெனரேஷன பத்தி கவலைப்படுறோம். நாங்க ஏன் கூட்டணி வைக்கிறோம்ன்றதுக்கான அடிப்படை வந்து நம்பர்ஸ் கிடையாது. அங்க போனா இவ்வளவு குடுப்பாங்க, இங்க போனா அவ்வளவு குடுப்பாங்கன்றதுல முக்கியம். எங்க போனா வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை நிலைநாட்ட முடியும், காப்பாத்த முடியும். இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல விச் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் ஆர் பெட்டர் சாய்ஸ்ன்றது தான் வந்து நாங்க தீர்மானிக்கணுமே தவிர, நம்பர்ஸ வச்சு தீர்மானிக்கல. அப்ப இதுதான் வந்து அடிப்படை. அதே மாரி யார வழி நடத்துறோமோ, அவர்கள்ல வந்து நம்ப வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நிலையிலும் தன்னை நம்பி வரக்கூடிய கேடர்ஸ இல்ல வந்து தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை திசை திருப்பாம, அவங்கள பணைய வைக்காம, நீங்க ராமதாஸுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு பல பேரை வந்து கொலைகாரர்களாக, அந்த மாரி ரொம்ப ஒரு ஒரு வயலண்ட் மாப்ப வந்து உருவாக்கி வச்சிருக்காரு திரு ராமதாஸ் அவர்களும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஒரு சமூகத்தையே வந்து சும்மா மேடையில பேசுறாரு. நீங்கலாம் படிக்கணும்னு. நீங்க வந்து நாங்க வந்து திருமாப்பயிலகம் நடத்திட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பா. அதுல வந்து எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் வந்து படிக்கிறாங்க. நாங்க வந்து ரொம்ப சிஸ்டமைஸ்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வச்சுட்டு, அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ வச்சுட்டு நாங்க வந்து சோசியலா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு தவிர, வேற எந்த மாறுதலும் இல்ல. வேற வேற ஒண்ணும் பெரிய சூத்திரம்லாம் கிடையாது. ராமதாஸ் அவர்கள் பேசின ஒரு முக்கியமான விஷயம் 35 வயசுல இவரை ஹெல்த் மினிஸ்டர் ஆக்குனதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எந்தவித முன் அனுபவமும் இல்லாத அரசியல் அனுபவமும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து அமைச்சரா உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல எதிர்க்கட்சிகள் திமுக மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சில பேர் வந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும் முதல்வர் அவர்களை வந்து முன்னேறவே விடல, அவர் வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நாம பாக்குறோம். ஆனா இன்னைக்கும் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த மேடையில ஏறினாரோ தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கான கிரெடிட்டை தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்பையும் இந்த அப்பா மகன் பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர் பொறுத்தவரை பல்வேறு அ பரிணாமங்கள் வந்து அவர பற்றி வந்து இன்னைக்கு வந்து வெளிப்பட்டு வருகிறது. அவர பத்தி ஒரு முழு டைமென்ஷனே வந்து இன்னும் கூட கம்ப்ளீட் ஆகல. ஆனா பல விஷயங்கள்ல வந்து அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே வராரு. முதல்ல சொன்னாங்க, இவருக்கு வந்து கலைஞர் அளவுக்கு வந்து இவருக்கு வந்து கொள்கை உறுதிப்பாடு இருக்குமா? கருத்தியல் வலிமை இருக்குமான்னாங்க. எதிரிகளே வந்து ஹி இஸ் டேஞ்சரஸ் தென் கலைஞர்ன்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள வகுத்துக் கொண்டிருக்காரு. இவருக்கு பெரிய அளவுல நிர்வாக ஆற்றல் இருக்குமா? கலைஞரை போன்று நிர்வாக ஆற்றல்ல வந்து செயல்படுத்துவாரா? போவாரா? அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதையும் உடைச்சுட்டு என்ன பண்றாரு, இன்னைக்கு பல திட்டங்கள், குறிப்பா வந்து சமூக நீதி தளத்துல வந்து பெரிய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்றாரு. ஆல் செக்மென்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டிய வந்து நீங்க போய் டச் பண்ற அளவுக்கு நிர்வாக ரீதியான விஷயங்கள கொண்டு வராரு. வெறும் நிர்வாக ரீதியான சமூக நீதி திட்டங்கள் மட்டும் இல்லாம, பொருளாதாரத்த மேம்படுத்துறதுக்கான திட்டங்களையும் கொண்டு வராரு. இப்படி ஒவ்வொன்னுத்திலயும் அவர் வந்து பதிச்சுட்டே வராரு. இப்பதான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் வருது. இது இந்த 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 ஒரு சம்பவத்திலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை என்னன்னா, அவர வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகுது. கண்டிப்பா கலைஞர் அவர்களுக்கும், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் கலைஞர் இருந்த பொழுது வேற்றுமைகள்லாம் வந்தது. நான் தான் சொன்னேன். வேற்றுமைகள் வந்து செயல்பாட்டு அ உக்திகள்ல வந்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அந்த அடிப்படை கொள்கை கருத்தியல்ல வேறுபாடு இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், கருத்து ஒற்றுமை வந்தது 1. இன்னும் நீங்க பாடி லாங்குவேஜ பாருங்க. நீங்க எவ்வளோ காலமா இப்ப இவராவது கொஞ்ச காலமா தான் அவங்க அப்பாவோட அரசியல் பண்றாரு. அவங்க 2 பேரும் ஒரே மேடைய ஷேர் பண்றது வெரி ரேர். நீங்க இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. நீங்க கலைஞரும், அ மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் கிட்டத்தட்ட தினமும் வந்து அரசியல் களத்துல வெளிப்படையா தெரிஞ்சாங்க.
நீங்க டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க, டெய்லி அறிவாலயத்துக்கு வருவாங்க, ஆட்சி இருந்ததுன்னா டெய்லி கோட்டைக்கு வருவாங்க. 2 பேரும் சந்தித்து கொள்ளக்கூடிய, 2 பேரும் வெளிப்படக்கூடிய, பப்ளிக் பார்வையில படக்கூடிய பல தருணங்கள், பப்ளிக் பார்வை இல்லாம ஊடகங்கள் பார்வையில, கட்சிக்காரங்க பார்வையில படக்கூடிய தருணங்கள் இருந்தது. ராமதாஸ் அவர்களும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அப்படிலாம் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து ஒண்ணாலாம் இருக்கிறது இல்ல. இதப்பா நீங்க மீட்டிங்ல இருந்தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 சந்தர்ப்பம் தான். ஆனா அந்த சந்தர்ப்பங்கள்லயே அவருடைய உடல் மொழிய பாருங்க. நீங்க ஒரு ஆள் வந்துங்க, ஒரு 4 இன்ஸ்டன்ஸ்ல வந்து போலியா வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜோ இதையோ வெளிப்படுத்தலாம். ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம்லாம் வந்து நீங்க யாருமே பண்ண முடியாது. அது அது வந்து நீங்க வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அதுல என்ன காரணம் அப்படின்னா, அவர வந்து தந்தையாக மட்டும் பார்க்கல அவரு. he didn't look at him just like a father. அவர வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரோல் மாடலா, பொலிட்டிக்கல் ஐடலா, ஒரு பொலிட்டிக்கல் ஐகானா அவரு மதிச்சாரு. அவரோட கொள்கைகளை மதித்தார். அவருடைய கருத்தியலை மதித்தார். இதெல்லாம் அன்புமணி கிட்ட இல்ல. அவர்கிட்ட ராமதாஸ் கிட்ட அதெல்லாம் இல்லன்றது ஒரு பக்கம். குறைந்தபட்சம் வந்து அவர ஒரு தலைவர்ன்ற முறையிலயாவது மதிக்கணும்ன்றது கூட திரு அன்புமணி கிட்ட இல்ல. இது நான் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்காக சொல்லல நானு. இருக்கிற ஒரு ரொம்ப வெளிப்படையான விஷயம். அது உள்ளுக்குள்ள 1000 இருக்கலாம். நீங்க அப்படிதான் நாம புரிந்து கொள்ள முடியும். நீங்க வெட்ட வெளிக்கு வந்ததுனால நாம இத பேச வேண்டியதா இருக்கு. நாம அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றத விட இந்த பக்கம் மட்டுமே பார்ப்போம். இவர் வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா தன்னுடைய உடல் மொழியிலேயே வந்து தலைவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, தந்தை என்பதை கடந்து அவர் வந்து தந்தை என்பதனால் பாசம் இருந்திருக்கலாம். அந்த பாசம் வந்து அவருக்கு பீச்ல இடம் கொடுக்கலன்னும் பொழுது இடத்த வந்து வழக்கு போட்டு வென்றெடுத்த பொழுது அவர் கண்கள்ல தண்ணீர் வந்து கதறினாரே, அப்பதான் தந்தை என்பதை வந்து அவர் வந்து தந்தைக்காகன்ற மாதிரி வெளிப்படுத்த நினைக்கலாம். அதுல கூட தலைவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டும் என்பதற்காக போராடினார் என்பதைத்தான் பார்க்க முடியுது. ஆனா இவர் வந்து அவங்க அவங்க தந்தையாரு இல்ல தந்தையார விடுங்க. தலைவர், நிறுவன தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ப்ரொபோசல் குடுக்குறாரு. குடுக்கும் போதே எந்திரிச்சு பேசுறாரு. ஒரு 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 குறைந்தபட்சம் நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாங்க. நீங்க வந்து அவர் பையன் தான். ஆனா அது வந்து அங்க வந்து அவர் நிறுவன தலைவர். நீங்க 4 செவுத்துக்குள்ள உள்ள போய் கூட நீங்க அவர் சண்டை போட்டுருக்கலாம். என்ன வேணா பண்ணிருக்கலாம். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல பாருங்க. அப்ப உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும்போது, யூ டோன்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் தி லீடர். நீங்க இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க இங்க கலைஞர் அவர்களும் அதுல வந்து இதுல வந்து ஃபுல் கிரெடிட்ட இவருக்கு மட்டுமே குடுத்துட்டாலும் அது வந்து பிழையாயிடும். கலைஞர் அவர்களும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கார். பல சந்தர்ப்பங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நேரங்கள்ல வந்து அ ஒரு தளபதி அவர்கள் சொன்ன சில நிலைப்பாடுகள்ல வந்து மாறுபட்ட முடிவுகள் எடுக்கின்ற பொழுது, அதுல வந்து பேக் ஃபயர் ஆகும்போதெல்லாம் வந்து கலைஞரே வந்து அத வெளிப்படையா ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி சொன்னாரு, கேட்கல அப்படின்ற மாரி. ஒரு குறிப்பிட்ட தேர்தல்ல வந்து திரு முரசொலி மாறனுடைய முடிவுகள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டு தேர்தல் கூட்டணிகள் அமைந்த பொழுது, தேர்தல்ல பேக் ஃபயர் ஆன பிறகு இவர கூப்பிட்டு இவரு வந்து நான் சொன்னனே கேட்டீங்களான்னு கூட இவரு கேட்கல. ஆனா அவர் சொல்லியிருக்காரு. இவரு இவரு பேச்சு கேட்டிருக்கணும். தளபதி பேச்சு கேட்டிருக்கணும்ன்ற மாரிலாம். இப்படியெல்லாம் ஒரு நிலையில இருக்கு. அப்ப இந்த எபிசோட்லயே நமக்கு என்னன்னா, இது வந்து தொடர்ச்சியா இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் அவருடைய நிலை வந்து புரிந்து கொள்வதற்கு ரைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அடுத்த ஜெனரேஷனும் வந்துடுச்சு. நீங்க அதையும் பார்க்கணும் நீங்க. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சருக்கு ஒரு 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 அந்த அந்த செகண்ட் பொசிஷன்றத விட அது செகண்ட் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் பொசிஷன். நீங்க கலைஞருக்கு வந்து தளபதி இருந்தாரு. தளபதிக்கு வந்து உதயநிதி அவர்கள் இருக்கிறார். இல்ல கலைஞருக்கு வந்து பேராசிரியர் இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும்போது நாவலர் இருந்தாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த அளவுக்குலாம் வந்து நாவலருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதெல்லாம் என்னன்னா, அண்ணா இருக்கும்போது கலைஞர் இருந்தாரு. இது என்னன்னா, அவங்களோட உயரத்த ஸ்டெப் அப் பண்றது இந்த பக்கத்துல இருக்கவங்க தான். இன்னைக்கு ராமதாஸோட உயரத்த திரு அன்புமணி ஸ்டெப் அப் பண்ணி குடுக்கணும். ஆனா, இவரு நகர்ந்ததுனால ராமதாஸ் கீழ வந்து இவர போட்டு மிதிக்கிறாரு. இதுதான் வந்து இதுல வந்து நாம் புரிந்து கொள்ள இது நான் தனி நபர்களா சொல்லல. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு லெசன் ஃபார் எனிஒன். எந்த இப்ப ஒரு பொலிட்டிக்கல் ஃபோரம்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து வாரிசு கீரிசுலாம் பேசுறாங்க. நீங்க இது வாரிசு அரசியலா இருந்தா இன்னைக்கு வந்து இதுதான் வாரிசு அரசியல் உண்மையிலேயே பார்க்க போனா. யார் வந்து அ இருக்கிறது எல்லாத்த வந்து அனுபவிக்கிறது அப்படின்றது தான் வாரிசு. இருக்கிறத அனுபவிக்கிறது தான் வாரிசு அரசியலே தவிர, மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு தலைவரை பின்பற்றி வருவது வாரிசு அரசியலா இருக்காது. அந்த வகையில தான் வந்து கலைஞர் பின்னாடி வந்த நம்முடைய முதலமைச்சருடைய வாரிசு அரசியல்ல, அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறையா வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து வாரிசு அரசியல் இல்ல. இது வந்து இது வந்து ஒரு ஜென்யூனான பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் டெசெண்டன்ஸ் வாரிசுகளா தான் நம்ம பார்க்கிறோம். பல விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.